எப்பவுமே வந்து மாடு போடுற சாணியை வந்து மண்புழு உரமாக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா மண்புழு உரமாக்குறத விட இது சீக்கிரமான ஒரு ப்ராசஸ். ஆனா 6 மாசம் வரைக்கும் அதே மாட்டு சாணியை வந்து நம்ம வேற ஒரு விதமாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து என்னன்னா கம்போஸ்ட் மேக்கிங் சொல்லுவாங்க. இந்த கம்போஸ்ட்ங்கிறது வந்து என்னன்னா மாட்டு சாணத்தை வந்து நம்ம வந்து மக்க வச்சு எருவா வந்து நம்ம கொடுக்குறோம். அதேதான் இது என்னன்னா இதுல 2 டைப் இருக்கு. மொதல் விஷயம் என்னன்னா இதே வந்து பிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து இலை, அதுக்கப்புறம் மாட்டு சாணி, அதுக்கப்புறம் மக்கின இலை, அதாவது காஞ்சி போன இலை, அதுக்கப்புறம் மறுபடியும் மாட்டு சாணி நல்லா கரைச்சி தண்ணியில இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பச்சை இலை, இந்த மாதிரி வந்து மாட்டு சாணி இப்படி மாத்தி மாத்தி போடுறதுக்கு வந்து இந்த பிட்ல வந்து போட்டு வைப்பாங்க. இது வந்து பிட் மெத்தட். இதே மாதிரி 2வது ஒண்ணு சொல்லலாம். அது எப்படின்னா இது வந்து ஹீப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ஹீப் மெத்தட் என்னன்னா ஆல்ரெடி நம்ம பள்ளத்துல போட்டு அந்த லேயர் பை லேயரா சொல்லலாம். அதே மாதிரிதான் என்னன்னா முதல் லேயர்ல வந்து காஞ்சி போன இலை, அதுக்கப்புறம் மாட்டு சாணி, பச்சை இலை, இந்த மாதிரி மாத்தி மாத்தி லேயர் பை லேயரா போட்டிருக்கோம். இதுல மேல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சாம்பல் வந்து போட்டு வச்சிருக்கோம். சாம்பல் போட்டதுக்கு அப்புறம் இந்த தென்னமட்ட கழிவுலாம் இருக்குல்ல, அந்த ஓலைகள் எல்லாத்தையும் மேல போட்டு வந்து மூடி வச்சிரும். நான் இப்பவே சொல்றேன், இது வந்து ஸ்லோவான ப்ராசஸ். வெர்மி கம்போஸ்ட் மாதிரி 2 மாசத்துல வந்து உங்களுக்கு ரெடி ஆகாது. இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட ஆகும் இந்த மக்கை போகிறதுக்கு. வெர்மி கம்போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரீ டைஜஷன் போட்டுட்டு ஒரு 30 நாள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் வரைக்கும் தான் அதை வெயிட் பண்ணோம் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் கிடைச்சிடும் மண்புழுல இருந்து. ஆனா இது ஸ்லோவான ப்ராசஸ் தான். அதனாலதான் வந்து இதை பெரும்பாலும் வந்து எல்லா வயல்களுக்குமே வந்து இதை வந்து வாங்கி வந்து கொட்டுவாங்க. இதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த பிட் மெத்தடுக்கு பதிலா வந்து க்ரோ பேக் வச்சும் நீங்க வந்து ரெடி பண்ணலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். ஏதாவது ரெடி பண்ணீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யாருக்காவது இதுக்கான ஹெல்ப் வேணும், இல்ல மண்புழு உரவே தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு மண்புழு வேணும்னாலும் அதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து அதோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இல்ல நானே முடிஞ்சாலும் கூட உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன். தேங்க்யூ.